மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் வருத்தம் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளை சர்ச்சைக்குரிய பதம் கொண்டு அழைத்தமைக்காக அவர் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை சர்ச்சைக்குரிய பழைய பெயரில் உச்சரித்து விட்டதை கழகத் தலைவர் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக அவர் கூறியுள்ளார். இதற்காக நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் துரைமுருகன் இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். பின்னர் அந்த பதவியில் திருச்சி சிவாவை நியமித்து அறிக்கை வெளியிட்டார். இந்த இரு அறிக்கைகளும் கவனம் பெற்ற நிலையில் துரைமுருகன் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிக்கும் அறிக்கை வெளியானது குறிப்பிடத்தக்கது.